ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 கொஷின்ஸ் தமிழ் கொஷின்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து பார்த்துட்டு வந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம 30 டேஸ் சேலஞ்சை நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்காக வந்து நீங்கள் மெனக்கட்டு வந்து படிக்க தேவையில்ல. ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டுருந்தால் கூட போதும். உங்களுக்கு ஒரு லக்கு அந்த கொஷின் பேப்பர்லேருந்தே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து பெயரச்சம் வினையச்சம் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சாவே போதும். நம்ம அதை எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் வந்து அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் அந்த 4 ஆப்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 டேஸ் சேலஞ்சு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்க்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 30 கொஷின் பேப்பர் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் டைம் வந்து ஒரு 10 டேஸ் தான் இருக்குது குரூப் 2 எக்ஸாமுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து சும்மா ஒரு டைம் அப்படி பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோவை வந்து டைம் கிடைக்கும்போது பாருங்கள். சப்போஸ் என்னால் பார்க்க முடியல, எனக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டுறதுலே வந்து பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அது வந்து எனக்கு ட்ரைவில் சேவ் ஆகலை. அதனால் வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு மிஸ்டர் டிஎன்பிசி அப்படின்ட்டு ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டுட்டு வரேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அது லிங்க் கொடுக்குறேன். அப்படி அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் போடுற எல்லா பிடிஎஃப்புமே பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து ஏதாவது நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. ஓகேங்களா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிலே கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம புக்கில் இல்லாத சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி கொஷின். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு பெனிஃபிட் தான். சப்போஸ் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து டேரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு இன்டேரக்டாக ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 75 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது மூலமாக பார்க்குறது மூலமாகவே வந்து கிடைக்குது. அப்போ மீதி இருக்க 25 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் படிக்கிறத வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 75 அப்படின்றது வந்து சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் நம்ம புக்கிலே இல்லாதது இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கும். அப்போ வந்து அதில் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லக்கு தானே. ஒரு மார்க்கில் வந்து விடுறது வந்து பெரிய லாஸ் இல்லையா? அதனால் சொல்லிட்டு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அனலைட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலிட்டிக்காக யோசித்து நம்ம படிக்கும்போதே வந்து அந்த கிளிக் ஆகும். ஐயோ, இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லெவல்லே வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க இப்படி தான் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது. நான் வந்து இது வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க டைம் கிடைக்கும்போது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்ருக்கேன். நான் மேக்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.